இக்கிகாய் இந்த வார்த்தையை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பற்றி ஒரு புத்தகமே வந்திருக்கு. ஜப்பானிய மொழியில் வந்து இப்படி ஒரு சமூகமே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இக்கிகாய் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அவங்களுடைய வாழ்வியல் முறையில் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடிப்பது. இப்போ பல பேர்கிட்ட கேட்டிங்கன்னா எதுவுமே தெரியாது. எதுக்காக வாழ்கிறேன், ஏதோ சாப்பிட்றேன், ஏதோ வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த வாழ்க்கையோடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஏன் தெரிஞ்சுக்கணும்? உதாரணமாக சொல்ல ஒரு லட்சியம் ஏன் அது வேணும் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒருத்தங்க வந்து எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு ஊர் பேரை சொன்னோன்னா அந்த ஊருக்கு எப்படி போகலாம், பஸ்ஸில் போகலாமா, பைக்கில் போகலாமா, காரில் போகலாமா, ஃப்ளைட்டில் போகலாமா, பறந்து போகலாமா, நடந்து போகலாமான்னு யோசிக்கலாம். ஆனால் அதுவே எங்கே போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லைன்னா சுற்றிக்கிட்டே இருப்போம், நாள் முழுக்க டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் எதுவும் பிரயோஜனமாக நடந்திருக்காது. அப்போது ஒரு இடத்துக்கு போகிறதுக்கே நமக்கு ஒரு சரியான திட்டமிடல் வேணுங்கிறப்ப வாழ்க்கை பயணம் மிக நீண்டது. நம்ம வந்து வேலை பார்க்குறோம், படித்தோம், அப்புறம் வந்து குடும்பத்துக்காக உழைச்சோம், இதெல்லாம் தாண்டி நம்முடைய செல்ஃப் விஷயம் என்ன, அதாவது நம்முடைய தனி எண்ணம் சார்ந்த ஒரு குறிக்கோள் நோக்கம் என்ன, சமூகம் சார்ந்த ஒரு குறிக்கோள் நோக்கம் என்ன, இது ரெண்டையும் நம்ம சிந்தித்து அது உடனே கிடைக்காது. தேடி தேடி பார்த்தோம், நிறைய புத்தகங்கள் படித்தோம், நிறைய பேரோட விவாதிக்கும் போது பல பேருடைய வாழ்க்கையை அப்சர்வ் பண்ணும்போது பொதுவாக வந்து ஒருத்தங்க வந்து நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்கிறப்போ நமக்கு அவங்க மேலே ஒரு அப்சர்வேஷன் வரும், கவனம் வரும், இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை தாண்டி சிந்திச்சு பார்த்தோன்னா அவங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ உழைச்சிருக்காங்கிறது புரிய வரும். ஸோ அப்படி நம்ம தேடி நம்ம லைஃபோட அந்த பர்பஸ் நோக்கம் என்ன, நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சொசைட்டிக்கு நாம் வந்து வாழ்கிற காலம் கொஞ்சமாக இருக்கலாம், அதுக்கு பிறகும் இங்கே நம்ம வாழ்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோங்கிறத வந்து தேட ஆரம்பித்தோம், யோசிக்க ஆரம்பித்தோன்னா நமக்கு ஒரு பதில் கிடைக்கும். அந்த பதிலை நோக்கி போகிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்குது இல்லையா, அது நம்ம வாழ்க்கையை அழகாக்கும், அர்த்தமுள்ளதாக்கும். அதுவே வந்து நம்ம இந்த ப்ரெஷர், சுகர், டென்ஷன், டிப்ரெஷன் எதுவும் இல்லாமல் வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சி ஆக்கிரும். அந்த வழி என்னன்னு தெரியாமல் தான் பல பேர் இங்கே கஷ்டப்பட்டுருக்காங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேட ஆரம்பிக்கணும். தேடினால் நிச்சயம் கிடைக்கும், தேடுவோருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னு சும்மா சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட கேட்கணும்னு கேட்குறீங்களா? உங்கள் மனசுக்கிட்ட கேளுங்க, உங்கள் மனசாட்சிக்கிட்ட கேளுங்க, கொடுக்கும்.